For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். மத சிறுபான்மையினரை வரையறுக்கவும். இந்தியாவில் மத சிறுபான்மையினரின் பிரச்சினைகளை பற்றி விவாதிக்கவும். இந்திய அரசியலமைப்பு மற்றும் சட்டங்களின்படி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மக்கள் தொகை நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் 50 விழுக்காடுக்கும் குறைவாக இருந்தால் அவர்கள் சிறுபான்மையினர் என்று அழைக்கப்படுகின்றனர். இந்தியாவில் மதத்தின் அடிப்படையில் சிறுபான்மையினர் அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். மத சிறுபான்மையினரின் வரையறை மற்றும் அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்த விரிவான விவாதம் இதோ. மத சிறுபான்மையினர் வரையறை. இந்தியாவில் சிறுபான்மையினர் என்ற சொல் அரசியலமைப்பில் பிரிவு 29 மற்றும் 30 பயன்படுத்தப்பட்டாலும் அதற்கான துல்லியமான வரையறை வழங்கப்படவில்லை. தேசிய சிறுபான்மையினர் ஆணையச் சட்டம் 1992 இதன்படி மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக 6 சமூகங்களை மத சிறுபான்மையினராக அறிவித்துள்ளது. முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், பார்சிகள், சமணர்கள் 2014 இல் சேர்க்கப்பட்டனர். இந்தியாவில் மத சிறுபான்மையினரின் பிரச்சினைகள். இந்திய ஜனநாயகத்தில் சிறுபான்மையினருக்கு சட்டப்பூர்வ பாதுகாப்பு வழங்கப்பட்டாலும் நடைமுறையில் அவர்கள் பல சமூக பொருளாதார பிரச்சினைகளை எதிர்கொள்கின்றனர். அடையாளச் சிக்கல் மற்றும் பாதுகாப்பு. ஐடென்டிட்டி அண்ட் செக்யூரிட்டி. சிறுபான்மை சமூகத்தினர் பெரும்பாலும் தங்களின் மத அடையாளங்கள், கலாச்சாரம் மற்றும் பழக்கவழக்கங்கள் குறித்த ஒருவித பாதுகாப்பற்ற உணர்வை எதிர்கொள்கின்றனர். வகுப்புவாத மோதல்கள். அவ்வப்போது ஏற்படும் மத கலவரங்கள் இவர்களின் உயிருக்கும் உடைமைக்கும் அச்சத்தை ஏற்படுத்துகின்றன. தாக்கம். இது அச்ச உணர்வை உருவாக்கி அவர்கள் தங்களின் தனித்துவமான அடையாளத்தை வெளிப்படுத்த தயங்கும் நிலையை உருவாக்குகிறது. சமூக பொருளாதார பின்தங்கிய நிலை. குறிப்பாக முஸ்லிம் சமூகத்தினர் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் மிகவும் பின்தங்கியிருப்பதாக சச்சார் கமிட்டி 2006 அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. கல்வி, வறுமை மற்றும் விழிப்புணர்வு இன்மை காரணமாக பள்ளி படிப்பை பாதியிலேயே நிறுத்தும் டிராப் அவுட் விகிதம் இவர்களிடையே அதிகமாக உள்ளது. வேலைவாய்ப்பு, அரசு பணிகள் மற்றும் உயர் பதவிகளில் இவர்களின் பிரதிநிதித்துவம் மக்கள் தொகை விகிதத்திற்கு ஏற்ப இல்லை. கெட்டோயிசேஷன். பாதுகாப்பு மற்றும் சமூக ஒற்றுமை கருதி சிறுபான்மையினர் பொதுவான குடியிருப்பு பகுதிகளில் வசிக்காமல் தங்களுக்குள்ளேயே ஒரு குறிப்பிட்ட குறுகிய பகுதிகளில் குழுக்களாக வசிக்கும் போக்கு அதிகரித்து வருகிறது. இதனால் அவர்கள் சமூகத்தின் பொது நீரோட்டத்திலிருந்து தனிமைப்படுத்தப்படுகிறார்கள். சோஷியல் ஐசோலேஷன். பிரதிநிதித்துவ பற்றாக்குறை. அரசியல் அதிகாரத்தில் சிறுபான்மையினரின் குரல் தேய்ந்து வருவது ஒரு முக்கிய பிரச்சினையாகும். பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களில் அவர்களின் மக்கள் தொகைக்கு இணையான பிரதிநிதித்துவம் குறைந்து வருகிறது. இது அவர்களின் தேவைகளை சட்டமாக்குவதில் பின்னடைவை ஏற்படுத்துகிறது. அரசியலமைப்பு வழங்கியுள்ள பாதுகாப்பு சேஃப்கார்ட்ஸ். இந்த சவால்களை சமாளிக்க இந்திய அரசியலமைப்பு சில சிறப்பு உரிமைகளை வழங்கியுள்ளது. பிரிவு 29 சிறுபான்மையினர் தங்களின் மொழி, எழுத்து மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாக்கும் உரிமை. பிரிவு 30 சிறுபான்மையினர் தங்களின் விருப்பப்படி கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கும் உரிமை. பிரிவு 25 முதல் 28 வரை எந்தவொரு மதத்தையும் பின்பற்றவும் பரப்பவும் உள்ள சுதந்திரம். முடிவுரை. இந்தியாவின் பலமே அதன் வேற்றுமையில் ஒற்றுமை தான். சிறுபான்மையினரின் கல்வி மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை உறுதி செய்வதன் மூலமே இந்தியா ஒரு முழுமையான வளர்ந்த நாடாக மாற முடியும். Define religious minority. Discuss the problems of religious minorities in India. மத சிறுபான்மையினரை வரையறுக்கவும். இந்தியாவில் மத சிறுபான்மையினரின் பிரச்சினைகளை பற்றி விவாதிக்கவும். Religious minorities in India. Challenges and concerns. Definition. A religious minority refers to a group of people who follow a faith or belief system that is not the dominant religion in a particular region or country.
In India, religious minorities include Muslims, Christians, Sikhs, Buddhists, Jains, and Parsis, among others. வரையறை: மத சிறுபான்மையினர் என்பது ஒரு குறிப்பிட்ட பிராந்தியம் அல்லது நாட்டில் ஆதிக்கம் செலுத்தும் மதமாக இல்லாத ஒரு நம்பிக்கை அல்லது நம்பிக்கை முறையை பின்பற்றும் மக்கள் குழுவை குறிக்கிறது. இந்தியாவில் மத சிறுபான்மையினரில் முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், சமணர்கள் மற்றும் பார்சிகள் உள்ளிட்டோர் அடங்குவர். Problems faced by religious minorities in India. இந்தியாவில் மத சிறுபான்மையினர் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள்: discrimination and violence. Religious minorities in India face various forms of discrimination, violence, and persecution, often perpetrated by extremist groups or fueled by communal tensions. பாகுபாடு மற்றும் வன்முறை. இந்தியாவில் மத சிறுபான்மையினர் பல்வேறு வகையான பாகுபாடு, வன்முறை மற்றும் துன்புறுத்தல்களை எதிர்கொள்கின்றனர். அவை பெரும்பாலும் தீவிரவாத குழுக்களால் செய்யப்படுகின்றன அல்லது வகுப்புவாத பதட்டங்களால் தூண்டப்படுகின்றன. Educational disparities. Minority communities, particularly Muslims, lag behind in terms of education, with lower literacy rates and limited access to quality education. கல்வி ஏற்றத்தாழ்வுகள். சிறுபான்மை சமூகங்கள், குறிப்பாக முஸ்லிம்கள், கல்வி அடிப்படையில் பின்தங்கியுள்ளனர். குறைந்த கல்வியறிவு விகிதங்கள் மற்றும் தரமான கல்விக்கான வரையறுக்கப்பட்ட அணுகல் ஆகியவற்றுடன். Economic marginalization. Minorities face economic challenges, including limited access to employment opportunities, credit, and financial services. பொருளாதார ஒதுக்கல். சிறுபான்மையினர் வேலைவாய்ப்பு வாய்ப்புகள், கடன் மற்றும் நிதி சேவைகளுக்கான வரையறுக்கப்பட்ட அணுகல் உட்பட பொருளாதார சவால்களை எதிர்கொள்கின்றனர். Social exclusion. Minorities often experience social exclusion, including restrictions on their freedom to practice their faith, and are sometimes subjected to hate speech and mob violence. சமூக ஒதுக்கல். சிறுபான்மையினர் பெரும்பாலும் சமூக ஒதுக்கலை அனுபவிக்கின்றனர், இதில் அவர்களின் நம்பிக்கையை பின்பற்றுவதற்கான சுதந்திரத்தின் மீதான கட்டுப்பாடுகள் அடங்கும், மேலும் சில சமயங்களில் வெறுப்பு பேச்சு மற்றும் கும்பல் வன்முறைக்கு ஆளாகிறார்கள். Constitutional concerns. The Indian government has faced criticism for laws and policies that may undermine the rights of religious minorities, such as the Citizenship Amendment Act (CAA), which has sparked widespread protests and concerns about its implications for Muslims. அரசியலமைப்பு கவலைகள். குடியுரிமை திருத்தச் சட்டம் CAA போன்ற மத சிறுபான்மையினரின் உரிமைகளை குறைமதிப்பிற்கு உட்படுத்தக்கூடிய சட்டங்கள் மற்றும் கொள்கைகளுக்காக இந்திய அரசாங்கம் விமர்சனங்களை எதிர்கொண்டுள்ளது. இது முஸ்லிம்களுக்கு அதன் தாக்கங்கள் குறித்த பரவலான எதிர்ப்புகளையும் கவலைகளையும் ஏற்படுத்தியுள்ளது. Challenges faced by different minority groups. பல்வேறு சிறுபான்மை குழுக்கள் எதிர்கொள்ளும் சவால்கள். Muslims. Communal violence. Muslims are often targeted in communal violence, and there are concerns about the government's response to these incidents. வகுப்பு வன்முறை. முஸ்லிம்கள் பெரும்பாலும் வகுப்புவாத வன்முறையில் குறிவைக்கப்படுகிறார்கள், மேலும் இந்த சம்பவங்களுக்கு அரசாங்கத்தின் பதில் குறித்து கவலைகள் உள்ளன. Economic and educational disparities. Muslims lag behind in terms of education and economic opportunities. பொருளாதார மற்றும் கல்வி ஏற்றத்தாழ்வுகள். கல்வி மற்றும் பொருளாதார வாய்ப்புகளில் முஸ்லிம்கள் பின்தங்கியுள்ளனர். Hate speech and mob violence. Muslims are often subjected to hate speech and mob violence, with some incidents sparked by accusations of cow slaughter or other issues. வெறுப்பு பேச்சு மற்றும் கும்பல் வன்முறை. முஸ்லிம்கள் பெரும்பாலும் வெறுப்பு பேச்சு மற்றும் கும்பல் வன்முறைக்கு ஆளாகின்றனர், சில சம்பவங்கள் பசுவதை அல்லது பிற பிரச்சினைகளால் தூண்டப்படுகின்றன. Christians. Anti-conversion laws. Some states in India have laws that restrict religious conversions, which can affect Christians and other minority groups. மதமாற்ற எதிர்ப்பு சட்டங்கள். இந்தியாவில் சில மாநிலங்களில் மத மாற்றங்களை கட்டுப்படுத்தும் சட்டங்கள் உள்ளன, அவை கிறிஸ்தவர்கள் மற்றும் பிற சிறுபான்மை குழுக்களை பாதிக்கலாம். Violence and intimidation. Christians have faced violence and intimidation, including attacks on churches and clergy.
வன்முறை மற்றும் மிரட்டல். கிறிஸ்தவர்கள் வன்முறை மற்றும் மிரட்டலை எதிர்கொண்டுள்ளனர், இதில் தேவாலயங்கள் மற்றும் மதகுருமார்கள் மீதான தாக்குதல்கள் அடங்கும். Addressing the challenges. சவால்களை எதிர்கொள்வது. Education and awareness. Education and awareness programs can help promote interfaith dialogue and understanding. கல்வி மற்றும் விழிப்புணர்வு. கல்வி மற்றும் விழிப்புணர்வு திட்டங்கள் மதங்களுக்கு இடையேயான உரையாடல் மற்றும் புரிதலை ஊக்குவிக்க உதவும். Policy reforms. Policy reforms, such as amendments to laws that may be discriminatory, can help promote equality and justice for all citizens. கொள்கை சீர்திருத்தங்கள். பாகுபாட்டை ஏற்படுத்தக்கூடிய சட்டங்களில் திருத்தங்கள் போன்ற கொள்கை சீர்திருத்தங்கள் அனைத்து குடிமக்களுக்கும் சமத்துவத்தையும் நீதியையும் ஊக்குவிக்க உதவும். Community engagement. Community engagement and outreach programs can help build bridges between different communities and promote social cohesion. சமூக ஈடுபாடு. சமூக ஈடுபாடு மற்றும் சமூக நலத்திட்டங்கள் வெவ்வேறு சமூகங்களுக்கிடையில் பாலங்களை உருவாக்கவும் சமூக ஒற்றுமையை மேம்படுத்தவும் உதவும். இந்தியாவில் மதச் சிறுபான்மையினர் ரிலிஜியஸ் மைனாரிட்டிஸ் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மிகவும் சிக்கலானவை. இது வெறும் மக்கள் தொகை கணக்கீடு சார்ந்தது மட்டுமல்லாமல் சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் தளங்களில் அவர்கள் சந்திக்கும் சவால்களையும் உள்ளடக்கியது. சிறுபான்மையினரின் முக்கிய பிரச்சினைகளை பின்வரும் தலைப்புகளில் விவாதிக்கலாம். அடையாளச் சிக்கல் மற்றும் பாதுகாப்பு. ஐடென்டிட்டி அண்ட் செக்யூரிட்டி. சிறுபான்மையினர் சந்திக்கும் மிக முக்கியமான பிரச்சினை தங்களின் கலாச்சார அடையாளம் மற்றும் உயிருக்கான பாதுகாப்பு குறித்த அச்சமாகும். பாதுகாப்பின்மை, வகுப்புவாத கலவரங்கள் மற்றும் அவ்வப்போது ஏற்படும் வன்முறைகள் சிறுபான்மை சமூகத்தினர் மத்தியில் ஒருவித அச்ச உணர்வை உருவாக்குகின்றன. கலாச்சார அச்சுறுத்தல். தங்களின் தனித்துவமான மத பழக்கவழக்கங்கள், உணவு முறைகள் மற்றும் உடைகள் பொதுவெளியில் விமர்சிக்கப்படும்போது அல்லது கட்டுப்படுத்தப்படும்போது அவர்கள் தங்களை அந்நியப்பட்டவர்களாக உணர்கின்றனர். சமூக, பொருளாதார பின்தங்கிய நிலை. கல்வி மற்றும் பொருளாதார ரீதியாக சிறுபான்மையினர், குறிப்பாக முஸ்லிம் சமூகத்தினர் பின்தங்கியிருப்பதை சச்சார் கமிட்டி அறிக்கை 2006 உறுதிப்படுத்தியுள்ளது. கல்வி. வறுமை காரணமாக பள்ளி படிப்பை பாதியிலேயே நிறுத்தும் விகிதம் டிராப் அவுட் ரேட் இவர்களிடையே அதிகமாக உள்ளது. உயர்கல்வி நிறுவனங்களில் இவர்களின் சேர்க்கை குறைவாகவே உள்ளது. வேலைவாய்ப்பு. அரசு பணிகளிலும் பொதுத்துறை நிறுவனங்களிலும் சிறுபான்மையினரின் பிரதிநிதித்துவம் அவர்களின் மக்கள் தொகைக்கு ஏற்ப இல்லை. பெரும்பாலானோர் அமைப்புசாரா தொழில்களிலேயே அன்ஆர்கனைஸ்ட் செக்டர் ஈடுபட்டுள்ளனர். கெட்டோயிசேஷன். பாதுகாப்பு மற்றும் சமூக ஆதரவு கருதி சிறுபான்மையினர் நகர்ப்புறங்களில் மற்ற சமூகத்தினரிடமிருந்து விலகி தங்களுக்குள்ளேயே ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் குழுக்களாக வசிக்கும் போக்கு நிலவுகிறது. தனிமைப்படுத்தப்படுதல். இது அவர்களை சமூகத்தின் பொது நீரோட்டத்திலிருந்து பிரிக்கிறது. இத்தகைய பகுதிகளில் குடிநீர், சாலை, கல்வி போன்ற அடிப்படை வசதிகள் பெரும்பாலும் குறைவாகவே இருக்கும். அரசியல் பிரதிநிதித்துவ குறைவு. இந்தியாவின் மக்கள் தொகையில் கணிசமான பங்கு வகித்தாலும் பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களில் சிறுபான்மையினரின் பிரதிநிதித்துவம் படிப்படியாக குறைந்து வருகிறது. முடிவெடுத்தல், கொள்கை உருவாக்கம் மற்றும் சட்டமியற்றும் இடங்களில் அவர்களின் குரல் பலவீனமாக இருப்பதால் அவர்களின் தேவைகள் மற்றும் குறைகள் சரியாக பிரதிபலிக்கப்படுவதில்லை. ஒருதலைப்பட்சமான பொதுக்கருத்து. ப்ரெஜுடிஸ் அண்ட் ஸ்டெரியோடைப்பிங். ஊடகங்கள் மற்றும் பொது உரையாடல்களில் சிறுபான்மையினர் குறித்த எதிர்மறையான பிம்பங்கள் உருவாக்கப்படுவது ஒரு பெரிய சவாலாகும். இது அவர்களுக்கு வேலை தேடும்போதும் வாடகைக்கு வீடு தேடும்போதும் மறைமுகமான பாகுபாட்டை டிஸ்கிரிமினேஷன் உருவாக்குகிறது. அரசியலமைப்பு வழங்கியுள்ள பாதுகாப்புகள். சேஃப்கார்ட்ஸ். இந்த சவால்களை எதிர்கொள்ள இந்திய அரசியலமைப்பு சில சிறப்பு உரிமைகளை வழங்கியுள்ளது. பிரிவு 29 சிறுபான்மையினர் தங்களின் மொழி மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாக்கும் உரிமை. பிரிவு 30 சிறுபான்மையினர் தங்களின் விருப்பப்படி கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கும் உரிமை. இந்தியாவின் மதச்சார்பற்ற கொள்கையை வலுப்படுத்துவதன் மூலமும் சிறுபான்மையினரின் கல்வி மற்றும் பொருளாதாரத்தில் சிறப்பு கவனம் செலுத்துவதன் மூலமும் மட்டுமே இந்த பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காண முடியும்.
Write short note, Problems of religious minorities. சிறுகுறிப்பு எழுதுங்கள், மத சிறுபான்மையினரின் பிரச்சினைகள். Problems of religious minorities in India. Religious minorities in India face several challenges that impact their social, economic, and cultural well-being. இந்தியாவில் மத சிறுபான்மையினர் தங்கள் சமூக, பொருளாதார மற்றும் கலாச்சார நல்வாழ்வை பாதிக்கும் பல சவால்களை எதிர்கொள்கின்றனர். Discrimination and marginalization. Minorities often face discrimination in education, employment, and access to resources, leading to social and economic marginalization. பாகுபாடு மற்றும் ஓரங்கட்டல். கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் வளங்களை அணுகுவதில் சிறுபான்மையினர் பெரும்பாலும் பாகுபாட்டை எதிர்கொள்கின்றனர், இது சமூக மற்றும் பொருளாதார ஓரங்கட்டலுக்கு வழிவகுக்கிறது. Communal violence. Minorities are vulnerable to communal violence, which can result in loss of life, property, and livelihood. வகுப்பு வன்முறை. சிறுபான்மையினர் வகுப்புவாத வன்முறைக்கு ஆளாகிறார்கள், இதன் விளைவாக உயிர், சொத்து மற்றும் வாழ்வாதாரம் இழக்கப்படலாம். Hate speech and propaganda. Hate speech and propaganda can fuel intolerance and hostility towards minority communities. வெறுப்பு பேச்சு மற்றும் பிரச்சாரம். வெறுப்பு பேச்சு மற்றும் பிரச்சாரம் சிறுபான்மை சமூகங்கள் மீதான சகிப்பின்மை மற்றும் விரோதத்தை தூண்டும். Lack of representation. Minorities are often underrepresented in government and other institutions, limiting their ability to influence policy and decision making. பிரதிநிதித்துவமின்மை. அரசாங்கத்திலும் பிற நிறுவனங்களிலும் சிறுபான்மையினர் பெரும்பாலும் குறைவான பிரதிநிதித்துவம் பெறுகிறார்கள், கொள்கை மற்றும் முடிவெடுப்பதில் செல்வாக்கு செலுத்தும் திறனை கட்டுப்படுத்துகிறார்கள். Cultural and identity issues. Minorities may face challenges in preserving their cultural and religious identity, particularly in the face of assimilation or cultural homogenization. கலாச்சார மற்றும் அடையாள சிக்கல்கள். சிறுபான்மையினர் தங்கள் கலாச்சார மற்றும் மத அடையாளத்தை பாதுகாப்பதில் சவால்களை எதிர்கொள்ளக்கூடும், குறிப்பாக ஒருங்கிணைப்பு அல்லது கலாச்சார ஒருமைப்பாட்டை எதிர்கொள்ளும்போது. These problems highlight the need for policies and initiatives that promote inclusivity, equity, and social justice for all citizens, regardless of their religious affiliation. இந்த பிரச்சினைகள் அனைத்து குடிமக்களுக்கும் அவர்களின் மத சார்பை பொருட்படுத்தாமல் உள்ளடக்கம், சமத்துவம் மற்றும் சமூக நீதியை ஊக்குவிக்கும் கொள்கைகள் மற்றும் முன்முயற்சிகளின் அவசியத்தை எடுத்துக்காட்டுகின்றன. இந்தியாவில் மத சிறுபான்மையினரின் பிரச்சினைகளை பற்றி விவாதித்து அவற்றை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை பரிந்துரைக்கவும். இந்தியாவில் மதச் சிறுபான்மையினர் ரிலிஜியஸ் மைனாரிட்டிஸ் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் என பல பரிமாணங்களை கொண்டவை. இப்பிரச்சினைகள் குறித்து விவாதித்து அவற்றை தீர்ப்பதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை இங்கே காணலாம். மதச் சிறுபான்மையினரின் முக்கிய பிரச்சினைகள்: சமூக, பொருளாதார பின்தங்கிய நிலை. கல்வி மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் சிறுபான்மையினர், குறிப்பாக முஸ்லிம் சமூகத்தினர் மிகவும் பின்தங்கியிருப்பதை சச்சார் கமிட்டி 2006 மற்றும் ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் அறிக்கைகள் சுட்டிக்காட்டியுள்ளன. கல்வி, வறுமை மற்றும் விழிப்புணர்வு இன்மை காரணமாக உயர்கல்வி வரை செல்லும் மாணவர்களின் விகிதம் குறைவாக உள்ளது. வேலைவாய்ப்பு, அரசு பணிகள் மற்றும் தனியார் துறை உயர்பதவிகளில் இவர்களின் பிரதிநிதித்துவம் மக்கள் தொகை விகிதத்திற்கு ஏற்ப இல்லை. பாதுகாப்பின்மை மற்றும் அடையாளச் சிக்கல், வகுப்புவாத மோதல்கள் மற்றும் வெறுப்பு பேச்சுகள் ஹேட் ஸ்பீச் சிறுபான்மையினர் மத்தியில் ஒருவித அச்ச உணர்வை உருவாக்குகின்றன. இது தங்களின் மத அடையாளங்களை உடை, உணவு, வழிபாட்டு முறைகள் வெளிப்படுத்துவதில் தயக்கத்தை ஏற்படுத்துகிறது. கெட்டோயிசேஷன், பாதுகாப்பு மற்றும் சமூக ஆதரவு கருதி சிறுபான்மையினர் நகர்ப்புறங்களில் தனித்தனியான குடியிருப்புகளில் கெட்டோஸ் வசிக்கும் போக்கு அதிகரித்துள்ளது. இது அவர்களை பொதுச் சமூகத்திலிருந்து தனிமைப்படுத்தி சமூக ஒருங்கிணைப்பை பாதிக்கிறது. அரசியல் பிரதிநிதித்துவ குறைவு. பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களில் சிறுபான்மையினரின் எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து வருவது கொள்கை முடிவுகளில் அவர்களின் குரல் பலவீனமடைய காரணமாகிறது. பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான பரிந்துரைகள்:
சிறுபான்மையினரின் நிலையை மேம்படுத்தவும் அவர்களை தேச வளர்ச்சியில் முழுமையாக பங்கெடுக்க வைக்கவும் கீழ்க்கண்ட நடவடிக்கைகளை எடுக்கலாம். கல்வி மற்றும் திறன் மேம்பாடு. சிறப்பு கல்வி உதவித்தொகை. சிறுபான்மை மாணவர்களுக்கு ஆரம்ப கல்வி முதல் உயர்கல்வி வரை தடையின்றி உதவித்தொகை வழங்கப்பட வேண்டும். நவீனமயமாக்கல். மதரசாக்கள் மற்றும் சிறுபான்மை கல்வி நிறுவனங்களில் நவீன அறிவியல் மற்றும் கணித கல்வியை ஊக்கப்படுத்த வேண்டும். திறன் பயிற்சி. சீக்கோ அவுர் கமாவோ சீக்கோ ஓர் கமாவ் போன்ற திட்டங்கள் மூலம் இளைஞர்களுக்கு தொழில்முறை பயிற்சிகளை வழங்க வேண்டும். பொருளாதார மேலாண்மை. முன்னுரிமை கடன் வசதி. சிறுபான்மையினர் சுயதொழில் தொடங்க வங்கிகளில் குறைந்த வட்டி விகிதத்தில் கடன் வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். பொருளாதார மண்டலங்கள். சிறுபான்மையினர் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் சிறு மற்றும் குறுந்தொழில் கூடங்களை அரசு ஏற்படுத்தித் தர வேண்டும். சமூக பாதுகாப்பு மற்றும் நீதி. துரித நீதிமன்றங்கள். வகுப்புவாத மோதல்கள் தொடர்பான வழக்குகளை விசாரித்து விரைவாக நீதி வழங்க தனி நீதிமன்றங்களை அமைக்க வேண்டும். சமூக நல்லிணக்க குழுக்கள். கிராம மற்றும் நகர அளவில் அனைத்து மதத்தினரும் பங்கேற்கும் அமைதிக் குழுக்களை ஏற்படுத்தி அவ்வப்போது கலந்துரையாடல்களை நடத்த வேண்டும். சட்டப்பூர்வ பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு. பிரிவு 29-30 அமலாக்கம். சிறுபான்மையினருக்கான அரசியலமைப்பு உரிமைகள் மீறப்படாமல் இருப்பதை தேசிய மற்றும் மாநில சிறுபான்மையினர் ஆணையங்கள் தீவிரமாக கண்காணிக்க வேண்டும். விழிப்புணர்வு. அரசின் நலத்திட்டங்கள் அடிமட்ட அளவில் உள்ள சிறுபான்மை மக்களை சென்றடைய விரிவான விழிப்புணர்வு முகாம்களை நடத்த வேண்டும். முடிவுரை. இந்தியாவின் பலமே அதன் பன்முகத்தன்மைதான். சிறுபான்மையினரை ஒதுக்கிவிட்டு ஒரு தேசம் முழுமையான வளர்ச்சியை அடைய முடியாது. அவர்களின் கல்வி மற்றும் பொருளாதார உரிமைகளை உறுதி செய்வதே உண்மையான ஜனநாயகமாகும். Discuss the problems of religious minorities in India and suggest measures to solve them. இந்தியாவில் மத சிறுபான்மையினரின் பிரச்சினைகளை பற்றி விவாதித்து அவற்றை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை பரிந்துரைக்கவும். Problems faced by religious minorities in India. இந்தியாவில் மத சிறுபான்மையினர் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள். Religious minorities in India, including Muslims, Christians, Sikhs, Buddhists, Jains, and others, face various challenges that impact their social, economic, and political well-being. முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், ஜைனர்கள் மற்றும் பிறர் உட்பட இந்தியாவில் உள்ள மத சிறுபான்மையினர் அவர்களின் சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் நல்வாழ்வை பாதிக்கும் பல்வேறு சவால்களை எதிர்கொள்கின்றனர். Key problems. Discrimination and prejudice. Minority communities often face discrimination and prejudice in various forms, including hate speech, violence, and exclusion. பாகுபாடு மற்றும் பாரபட்சம். சிறுபான்மை சமூகங்கள் பெரும்பாலும் வெறுப்பு பேச்சு, வன்முறை மற்றும் விலக்கு உள்ளிட்ட பல்வேறு வடிவங்களில் பாகுபாடு மற்றும் பாரபட்சத்தை எதிர்கொள்கின்றன. Lack of representation, underrepresentation in government and other institutions can limit the ability of minority communities to influence policy and decision making. பிரதிநிதித்துவமின்மை. அரசு மற்றும் பிற நிறுவனங்களில் குறைவான பிரதிநிதித்துவம் சிறுபான்மை சமூகங்கள் கொள்கை மற்றும் முடிவெடுப்பதில் செல்வாக்கு செலுத்தும் திறனை கட்டுப்படுத்தலாம். Economic disparities. Minority communities often face economic disparities, including limited access to education, employment, and health care. பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள். சிறுபான்மை சமூகங்கள் பெரும்பாலும் கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் சுகாதார பராமரிப்புக்கான வரையறுக்கப்பட்ட அணுகல் உட்பட பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை எதிர்கொள்கின்றன. Cultural and linguistic marginalization. Minority communities may face challenges in preserving their cultural and linguistic identities. கலாச்சார மற்றும் மொழியியல் ஓரங்கட்டல். சிறுபான்மை சமூகங்கள் தங்கள் கலாச்சார மற்றும் மொழியியல் அடையாளங்களை பாதுகாப்பதில் சவால்களை எதிர்கொள்ளக்கூடும். Measures to solve these problems. இந்த பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகள். Promoting interfaith dialogue. Encouraging dialogue and understanding between different religious communities can help build bridges and promote mutual respect. மதங்களுக்கிடையேயான உரையாடலை ஊக்குவித்தல். பல்வேறு மத சமூகங்களுக்கிடையேயான உரையாடல் மற்றும் புரிதலை ஊக்குவிப்பது பாலங்களை உருவாக்கவும் பரஸ்பர மரியாதையை ஊக்குவிக்கவும் உதவும்.
Strengthening laws and institutions. Strengthening laws and institutions that protect minority rights can help prevent discrimination and ensure accountability. சட்டங்கள் மற்றும் நிறுவனங்களை வலுப்படுத்துதல். சிறுபான்மை உரிமைகளை பாதுகாக்கும் சட்டங்கள் மற்றும் நிறுவனங்களை வலுப்படுத்துதல் பாகுபாட்டை தடுக்கவும் பொறுப்புக்கூறலை உறுதிப்படுத்தவும் உதவும். Increasing representation of minority communities in government and other institutions can help ensure their voices are heard and their interests are represented. அதிகரிக்கும் பிரதிநிதித்துவம். அரசு மற்றும் பிற நிறுவனங்களில் சிறுபான்மை சமூகங்களின் பிரதிநிதித்துவத்தை அதிகரிப்பது அவர்களின் குரல்கள் கேட்கப்படுவதையும் அவர்களின் நலன்கள் பிரதிநிதித்துவப்படுத்தப்படுவதையும் உறுதி செய்ய உதவும். Addressing economic disparities. Implementing policies and programs to address economic disparities, such as education and employment initiatives, can help promote economic inclusion. பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை நிவர்த்தி செய்தல். கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு முயற்சிகள் போன்ற பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை நிவர்த்தி செய்வதற்கான கொள்கைகள் மற்றும் திட்டங்களை செயல்படுத்துவது பொருளாதார உள்ளடக்கத்தை ஊக்குவிக்க உதவும். Preserving cultural and linguistic identities. Supporting efforts to preserve cultural and linguistic identities can help promote diversity and inclusivity. கலாச்சார மற்றும் மொழியியல் அடையாளங்களை பாதுகாத்தல். கலாச்சார மற்றும் மொழியியல் அடையாளங்களை பாதுகாப்பதற்கான முயற்சிகளை ஆதரிப்பது பன்முகத்தன்மை மற்றும் உள்ளடக்கத்தை ஊக்குவிக்க உதவும். By taking these measures, India can work towards creating a more inclusive and equitable society for all its citizens, regardless of their religious affiliation. இந்த நடவடிக்கைகளை எடுப்பதன் மூலம் இந்தியா தனது அனைத்து குடிமக்களுக்கும் அவர்களின் மத சார்பை பொருட்படுத்தாமல் மிகவும் உள்ளடக்கிய மற்றும் சமத்துவமான சமூகத்தை உருவாக்குவதற்கு உழைக்க முடியும். சிறுபான்மை கேள்வியை நீங்கள் எவ்வாறு புரிந்துகொள்கிறீர்கள்? இந்தியாவில் மத சிறுபான்மையினருக்கு எதிரான வன்முறை மற்றும் பாகுபாட்டை ஆராயுங்கள். சிறுபான்மை என்பது வெறும் எண்ணிக்கையை சார்ந்த விஷயம் மட்டுமல்ல, அது அதிகாரம், பிரதிநிதித்துவம் மற்றும் சமூக பாதுகாப்பு தொடர்பான ஒரு ஆழமான கேள்வி. இந்தியச் சூழலில் இது ஒரு உணர்ச்சிகரமான மற்றும் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த பொருளாகும். சிறுபான்மை கேள்வியை புரிந்துகொள்ளுதல். சமூகவியல் ரீதியாக சிறுபான்மை என்பது ஒரு நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் 50% குறைவாக இருக்கும் குழுவாகும். ஆனால் இதன் உண்மையான பரிமாணம் பின்வருமாறு. சமூக வரையறை. ஒரு சமூகம் தனது எண்ணிக்கை பலம் குறைவாக இருப்பதாலோ அல்லது வரலாற்று ரீதியாக ஒடுக்கப்பட்டிருப்பதாலோ முடிவெடுக்கும் அதிகாரத்தில் பின்தங்கியிருக்கும் நிலையை குறிக்கிறது. அரசியலமைப்பு பார்வை. இந்திய அரசியலமைப்பு 29 மற்றும் 30வது பிரிவுகளின் கீழ் மத மற்றும் மொழி சிறுபான்மையினருக்கு தங்களின் கலாச்சாரத்தை பாதுகாக்கும் சிறப்பு உரிமைகளை வழங்கியுள்ளது. இந்தியாவில் முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், சமணர்கள் மற்றும் பார்சிகள் அதிகாரப்பூர்வமாக சிறுபான்மையினராக அங்கீகரிக்கப்பட்டுள்ளனர். மதச் சிறுபான்மையினருக்கு எதிரான பாகுபாடு டிஸ்கிரிமினேஷன். பாகுபாடு என்பது சட்டப்பூர்வமாகவோ அல்லது மறைமுகமாக சமூக ரீதியாகவோ வெளிப்படலாம். சமூக பொருளாதார பாகுபாடு. 2006 இல் சமர்ப்பிக்கப்பட்ட சச்சார் கமிட்டி அறிக்கை முஸ்லிம் சமூகம் கல்வி மற்றும் அரசு வேலைவாய்ப்புகளில் தலித்துகளை விட பின்தங்கிய நிலையில் இருப்பதை சுட்டிக்காட்டியது. குடியிருப்பு பாகுபாடு கெட்டோஐசேஷன். நகர்ப்புறங்களில் சிறுபான்மையினருக்கு வீடு வாடகைக்கு கிடைப்பதில் உள்ள சிரமம் அவர்களை தங்களுக்குள்ளேயே ஒரு குறுகிய வட்டத்திற்குள் சுருங்கச் செய்கிறது. இது அவர்களை பொதுச் சமூகத்திலிருந்து தனிமைப்படுத்துகிறது. அரசியல் ஓரங்கட்டப்படுதல். மக்கள் தொகை விகிதத்திற்கு இணையான பிரதிநிதித்துவம் பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களில் சிறுபான்மையினருக்கு கிடைப்பதில்லை. இது அவர்களின் தேவைகளுக்கான சட்டங்களை உருவாக்குவதில் தேக்கநிலையை ஏற்படுத்துகிறது. மதச் சிறுபான்மையினருக்கு எதிரான வன்முறை வயலன்ஸ். வன்முறை என்பது உடல் ரீதியான தாக்குதல்கள் முதல் உளவியல் ரீதியான அச்சுறுத்தல்கள் வரை பல வடிவங்களை எடுக்கிறது. வகுப்புவாத கலவரங்கள். வரலாற்று ரீதியாக இந்தியா பல பெரிய வகுப்புவாத மோதல்களை கண்டுள்ளது.
இத்தகைய நிகழ்வுகளில் சிறுபான்மையினரின் உயிர்களும் உடைமைகளும் பெரும் பாதிப்புக்குள்ளாகின்றன. வெறுப்பு பேச்சு ஹேட் ஸ்பீச் சமூக ஊடகங்கள் மற்றும் அரசியல் மேடைகளில் சிறுபான்மையினருக்கு எதிராக பரப்பப்படும் தவறான பிம்பங்கள் அவர்களுக்கு எதிரான வன்முறையை சமூக ரீதியாகச் சரி என்று காட்டும் ஆபத்தை உருவாக்குகின்றன. நிறுவன ரீதியான வன்முறை இன்ஸ்டிடியூஷனல் வயலன்ஸ் சில நேரங்களில் சட்ட அமலாக்கத் துறையினர் சிறுபான்மையினருக்கு எதிராக ஒருதலைப்பட்சமாகச் செயல்படுவதாக கூறப்படும் புகார்கள் அந்தச் சமூகத்தினரிடையே சட்டத்தின் மீதான நம்பிக்கையை குறைக்கின்றன. தீர்வுகளை நோக்கிய ஆய்வு இந்தச் சவால்களைச் சமாளிக்க வெறும் சட்டங்கள் மட்டும் போதாது. மதச்சார்பற்ற கல்வி பள்ளிகளிலேயே பன்முகத்தன்மையை மதிக்கும் கல்வியை வழங்க வேண்டும். துரித நீதி வன்முறையில் ஈடுபடுபவர்கள் மீது பாரபட்சமின்றி விரைவாக நடவடிக்கை எடுத்து தண்டனை வழங்கப்பட வேண்டும். பொருளாதார அதிகாரம் சிறுபான்மை இளைஞர்களுக்கு தொழில் முனைவோர் பயிற்சிகள் மற்றும் நிதி உதவிகளை வழங்கி அவர்களை பொருளாதார ரீதியாக வலிமைப்படுத்த வேண்டும். முடிவுரை சிறுபான்மை என்பது ஒரு ஜனநாயகத்தின் ஆரோக்கியத்தை பரிசோதிக்கும் கருவி. ஒரு நாடு தனது சிறுபான்மையினரை எவ்வளவு கண்ணியமாகவும் பாதுகாப்பாகவும் நடத்துகிறது என்பதே அந்த நாட்டின் ஜனநாயக முதிர்ச்சிக்கு அடையாளம். How do you understand the minority question? Examine the violence and discrimination against the religious minorities in India. சிறுபான்மை கேள்வியை நீங்கள் எவ்வாறு புரிந்துகொள்கிறீர்கள்? இந்தியாவில் மத சிறுபான்மையினருக்கு எதிரான வன்முறை மற்றும் பாகுபாட்டை ஆராயுங்கள். Understanding the minority question சிறுபான்மை கேள்வியை புரிந்துகொள்வது. The term minority refers to a group that is smaller in number compared to the majority population, often facing social, economic, and political disadvantages. In India, minorities include religious, linguistic, and cultural groups that are numerically smaller than the majority population. சிறுபான்மை என்ற சொல் பெரும்பான்மை மக்கள் தொகையுடன் ஒப்பிடும்போது எண்ணிக்கையில் குறைவாக இருக்கும், பெரும்பாலும் சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் குறைபாடுகளை எதிர்கொள்ளும் ஒரு குழுவை குறிக்கிறது. இந்தியாவில் சிறுபான்மையினர் என்பதில் பெரும்பான்மை மக்கள் தொகையை விட எண்ணிக்கையில் சிறியதாக இருக்கும் மத, மொழியியல் மற்றும் கலாச்சார குழுக்கள் அடங்கும். Violence and discrimination against religious minorities in India. இந்தியாவில் மத சிறுபான்மையினருக்கு எதிரான வன்முறை மற்றும் பாகுபாடு religious minorities in India, such as Muslims, Christians, and others, have faced various forms of violence and discrimination. இந்தியாவில் உள்ள மத சிறுபான்மையினர் முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் மற்றும் பிறர் போன்றவர்கள் பல்வேறு வகையான வன்முறை மற்றும் பாகுபாட்டை எதிர்கொண்டுள்ளனர். Examples: communal violence. Episodes of communal violence, such as riots and pogroms, have targeted minority communities, resulting in loss of life, property, and livelihood. வகுப்பு வன்முறை, கலவரங்கள் மற்றும் இனப்படுகொலைகள் போன்ற வகுப்புவாத வன்முறையின் அத்தியாயங்கள் சிறுபான்மை சமூகங்களை குறிவைத்து உயிர், சொத்து மற்றும் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளன. Hate speech and propaganda. Hate speech and propaganda have contributed to an atmosphere of intolerance and hostility towards minority communities. வெறுப்பு பேச்சு மற்றும் பிரச்சாரம். வெறுப்பு பேச்சு மற்றும் பிரச்சாரம் சிறுபான்மை சமூகங்களுக்கு எதிரான சகிப்புத்தன்மை மற்றும் விரோத போக்கின் சூழலுக்கு பங்களித்துள்ளன. Discrimination in education and employment. Minority communities often face discrimination in education and employment, limiting their opportunities for social mobility. கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் பாகுபாடு. சிறுபான்மை சமூகங்கள் பெரும்பாலும் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் பாகுபாட்டை எதிர்கொள்கின்றன, சமூக இயக்கத்திற்கான வாய்ப்புகளை கட்டுப்படுத்துகின்றன. Targeted attacks. Minority communities have been targeted by extremist groups and individuals, often with impunity. Impact on minority communities. குறிவைக்கப்பட்ட தாக்குதல்கள். சிறுபான்மை சமூகங்கள் தீவிரவாத குழுக்களாலும் தனிநபர்களாலும் குறிவைக்கப்பட்டிருக்கின்றன, பெரும்பாலும் தண்டனையின்றி. Impact on minority communities. சிறுபான்மை சமூகங்கள் மீதான தாக்கம். Fear and insecurity. Minority communities often live in fear of violence and persecution, affecting their sense of security and well-being. பயம் மற்றும் பாதுகாப்பின்மை.
சிறுபான்மை சமூகங்கள் பெரும்பாலும் வன்முறை மற்றும் துன்புறுத்தல் குறித்த அச்சத்தில் வாழ்கின்றன, இது அவர்களின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வை பாதிக்கிறது. Social and economic marginalization, discrimination and violence have contributed to the social and economic marginalization of minority communities. சமூக மற்றும் பொருளாதார ஓரங்கட்டல், பாகுபாடு மற்றும் வன்முறை சிறுபான்மை சமூகங்களின் சமூக மற்றும் பொருளாதார ஓரங்கட்டலுக்கு பங்களித்துள்ளன. Loss of trust in institutions. Repeated instances of violence and discrimination have eroded trust in institutions, including law enforcement and the judiciary. நிறுவனங்கள் மீதான நம்பிக்கை இழப்பு, வன்முறை மற்றும் பாகுபாடு மீண்டும் மீண்டும் நிகழும் சம்பவங்கள் சட்ட அமலாக்கம் மற்றும் நீதித்துறை உள்ளிட்ட நிறுவனங்களின் மீதான நம்பிக்கையை அரித்துவிட்டன. Addressing the issue பிரச்சினையை நிவர்த்தி செய்தல். Promote interfaith dialogue. Encourage dialogue and understanding between different religious communities to promote mutual respect and tolerance. மதங்களுக்கு இடையேயான உரையாடலை ஊக்குவித்தல், பரஸ்பர மரியாதை மற்றும் சகிப்புத்தன்மையை ஊக்குவிக்க பல்வேறு மத சமூகங்களுக்கிடையில் உரையாடல் மற்றும் புரிதலை ஊக்குவிக்கவும். Strengthen laws and institutions. Strengthen laws and institutions to prevent and punish hate crimes and discrimination. சட்டங்கள் மற்றும் நிறுவனங்களை வலுப்படுத்துதல், வெறுப்பு குற்றங்கள் மற்றும் பாகுபாட்டை தடுக்கவும் தண்டிக்கவும் சட்டங்கள் மற்றும் நிறுவனங்களை வலுப்படுத்துதல். Promote education and awareness. Promote education and awareness about the importance of diversity, inclusion, and tolerance. கல்வி மற்றும் விழிப்புணர்வை ஊக்குவித்தல், பன்முகத்தன்மை, உள்ளடக்கம் மற்றும் சகிப்புத்தன்மையின் முக்கியத்துவம் குறித்த கல்வி மற்றும் விழிப்புணர்வை ஊக்குவித்தல். By taking these steps, India can work towards creating a more inclusive and equitable society for all its citizens, regardless of their religious affiliation. இந்த நடவடிக்கைகளை எடுப்பதன் மூலம் இந்தியா அதன் அனைத்து குடிமக்களுக்கும் அவர்களின் மத சார்பை பொருட்படுத்தாமல் மிகவும் உள்ளடக்கிய மற்றும் சமத்துவமான சமூகத்தை உருவாக்குவதற்கு உழைக்க முடியும். இந்தியாவில் மத சிறுபான்மையினரின் பிரச்சினைகளை பற்றி விவாதிக்கவும். இந்தியாவில் மதச் சிறுபான்மையினர் முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், சமணர்கள் மற்றும் பார்சிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் என பல பரிமாணங்களை கொண்டவை. இந்திய அரசியலமைப்பு இவர்களுக்கு சிறப்பு உரிமைகளை வழங்கியிருந்தாலும் நடைமுறையில் அவர்கள் பல சவால்களை சந்தித்து வருகின்றனர். முக்கிய பிரச்சினைகள் குறித்த விவாதம் இதோ. சமூக பொருளாதார பின்தங்கிய நிலை. கல்வி மற்றும் பொருளாதார ரீதியாகச் சிறுபான்மையினர், குறிப்பாக முஸ்லிம் சமூகத்தினர் பின்தங்கியிருப்பதை சச்சார் கமிட்டி 2006 அறிக்கை தெளிவாகச் சுட்டிக்காட்டியுள்ளது. கல்வி, வறுமை மற்றும் விழிப்புணர்வு இன்மை காரணமாக உயர்கல்வி வரை செல்லும் மாணவர்களின் விகிதம் குறைவாக உள்ளது. பல பகுதிகளில் பள்ளி இடைநிற்றல் டிராப் அவுட் விகிதம் அதிகமாக உள்ளது. வேலைவாய்ப்பு, அரசு பணிகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் இவர்களின் பிரதிநிதித்துவம் அவர்களின் மக்கள் தொகை விகிதத்திற்கு இணையானதாக இல்லை. பாதுகாப்பு மற்றும் அடையாளச் சிக்கல். சிறுபான்மை சமூகத்தினர் பெரும்பாலும் தங்களின் உயிருக்கும் உடைமைக்கும் மத அடையாளங்களுக்கும் ஏதேனும் ஆபத்து ஏற்படுமோ என்ற அச்ச உணர்வை எதிர்கொள்கின்றனர். வகுப்புவாத வன்முறை, அவ்வப்போது ஏற்படும் மத கலவரங்கள் இவர்களிடையே பாதுகாப்பற்ற நிலையை உருவாக்குகின்றன. வெறுப்பு பேச்சு ஹேட் ஸ்பீச் ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் சிறுபான்மையினருக்கு எதிராக பரப்பப்படும் எதிர்மறையான பிம்பங்கள் அவர்களுக்கு எதிரான பாகுபாட்டை சமூக ரீதியாகச் சரி என்று காட்டும் ஆபத்தை ஏற்படுத்துகின்றன. கெட்டோயிசேஷன் பாதுகாப்பு மற்றும் சமூக ஆதரவு கருதி சிறுபான்மையினர் நகர்ப்புறங்களில் மற்ற சமூகத்தினரிடமிருந்து விலகி தங்களுக்குள்ளேயே ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் குழுக்களாக வசிக்கும் போக்கு நிலவுகிறது. தனிமைப்படுத்தப்படுதல் இது அவர்களை சமூகத்தின் பொது நீரோட்டத்திலிருந்து பிரிக்கிறது. இத்தகைய பகுதிகளில் பெரும்பாலும் அடிப்படை வசதிகளான குடிநீர், சுகாதாரம் மற்றும் தரமான பள்ளிகள் குறைவாகவே இருக்கின்றன.
அரசியல் பிரதிநிதித்துவ குறைவு. இந்தியாவின் மொத்த மக்கள் தொகையில் கணிசமான அளவு இருந்தபோதிலும் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களில் சிறுபான்மையினரின் பிரதிநிதித்துவம் படிப்படியாக குறைந்து வருகிறது. முடிவெடுத்தல், கொள்கை உருவாக்கம் மற்றும் சட்டமியற்றும் உயர் அதிகார இடங்களில் இவர்களின் குரல் பலவீனமாக இருப்பதால் இவர்களின் பிரத்யேக தேவைகள் மற்றும் குறைகள் சரியாக பிரதிபலிக்கப்படுவதில்லை. அரசியலமைப்பு பாதுகாப்புகள் மற்றும் சவால்கள். இந்திய அரசியலமைப்பு பிரிவு 29 மற்றும் 30 அன் கீழ் சிறுபான்மையினர் தங்களின் மொழி மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாக்கவும் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கவும் உரிமை வழங்கியுள்ளது. இருப்பினும் சட்டச் சிக்கல்கள், மதமாற்ற தடைச் சட்டங்கள் மற்றும் பொது சிவில் சட்டம் UCC குறித்த விவாதங்கள் சிறுபான்மையினர் மத்தியில் தங்களின் தனிநபர் சட்டங்கள் பர்சனல் லாஸ் பறிபோய்விடுமோ என்ற கவலையை ஏற்படுத்துகின்றன. முடிவுரை: இந்தியாவின் ஜனநாயகம் வலுப்பெற வேண்டுமெனில் சிறுபான்மையினரின் உரிமைகள் பாதுகாக்கப்படுவதோடு அவர்களின் கல்வி மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை உறுதி செய்ய வேண்டும். இதுவே அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, இன்க்ளூசிவ் growth என்பதற்கு உண்மையான அர்த்தமாகும். Discuss the problems of religious minorities in India. இந்தியாவில் மத சிறுபான்மையினரின் பிரச்சினைகளை பற்றி விவாதிக்கவும். India's religious minorities, including Muslims, Christians, Sikhs, Buddhists, Jains, and Parsis, face numerous challenges that affect their social, economic, and cultural well-being. இந்தியாவின் மத சிறுபான்மையினர் முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், சமணர்கள் மற்றும் பார்சிகள் உட்பட அவர்களின் சமூக, பொருளாதார மற்றும் கலாச்சார நல்வாழ்வை பாதிக்கும் ஏராளமான சவால்களை எதிர்கொள்கின்றனர். Socio-economic challenges: limited access to education. Minority communities, particularly Muslims, lag behind the national average in literacy rates due to poverty, lack of quality schools, and cultural barriers. கல்விக்கான வரையறுக்கப்பட்ட அணுகல், வறுமை, தரமான பள்ளிகள் இல்லாமை மற்றும் கலாச்சார தடைகள் காரணமாக சிறுபான்மை சமூகங்கள், குறிப்பாக முஸ்லிம்கள், கல்வியறிவு விகிதங்களில் தேசிய சராசரியை விட பின்தங்கியுள்ளனர். Economic marginalization, discriminatory practices in housing, employment, and access to credit limit economic opportunities for minorities. பொருளாதார ஓரங்கட்டல், வீட்டு வசதி, வேலைவாய்ப்பு மற்றும் கடன் வரம்புக்கான அணுகலில் பாகுபாடு காட்டும் நடைமுறைகள் சிறுபான்மையினருக்கான பொருளாதார வாய்ப்புகள். Residential segregation. Minority communities are often relegated to disadvantaged neighborhoods with limited access to essential services. குடியிருப்பு பிரிவினை. சிறுபான்மை சமூகங்கள் பெரும்பாலும் பின்தங்கிய பகுதிகளுக்கு தள்ளப்படுகின்றன, அத்தியாவசிய சேவைகளுக்கான அணுகல் குறைவாக உள்ளது. Communal violence and hate crimes. வகுப்புவாத வன்முறை மற்றும் வெறுப்பு குற்றங்கள், mob violence, vigilante groups and mobs target minorities, especially Muslims, over accusations of cow slaughter, interfaith relationships, or blasphemy. கும்பல் வன்முறை, பசுவதை, மதங்களுக்கு இடையேயான உறவுகள் அல்லது தெய்வ நிந்தனை குற்றச்சாட்டுகளின் பேரில் விழிப்புணர்வு குழுக்கள் மற்றும் கும்பல்கள் சிறுபான்மையினரை, குறிப்பாக முஸ்லிம்களை குறிவைக்கின்றன. Hate speech and genocidal rhetoric. Rising hate speech and genocidal rhetoric against minorities, particularly Muslims, create a sense of fear and insecurity. வெறுப்பு பேச்சு மற்றும் இனப்படுகொலை சொல்லாட்சி சிறுபான்மையினருக்கு, குறிப்பாக முஸ்லிம்களுக்கு எதிராக அதிகரித்து வரும் வெறுப்பு பேச்சு மற்றும் இனப்படுகொலை சொல்லாட்சி பயத்தையும் பாதுகாப்பின்மையையும் உருவாக்குகிறது. Discrimination and exclusion. பாகுபாடு மற்றும் விலக்கு. Employment discrimination. Minorities face biases in hiring practices, promotion opportunities, and workplace interactions. வேலைவாய்ப்பு பாகுபாடு. சிறுபான்மையினர் பணியமர்த்தல் நடைமுறைகள், பதவி உயர்வு வாய்ப்புகள் மற்றும் பணியிட தொடர்புகளில் பாரபட்சங்களை எதிர்கொள்கின்றனர். Limited representation. Minorities are underrepresented in government positions, legislative bodies, and other decision-making forums. வரையறுக்கப்பட்ட பிரதிநிதித்துவம். அரசாங்க பதவிகள், சட்டமன்ற அமைப்புகள் மற்றும் பிற முடிவெடுக்கும் மன்றங்களில் சிறுபான்மையினர் குறைவாகவே பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகிறார்கள். Policy challenges. கொள்கை சவால்கள்.
Citizenship Amendment Act (CAA). Critics argue that the CAA discriminates against Muslims by offering expedited citizenship to non-Muslim refugees from neighboring countries. குடியுரிமை திருத்தச் சட்டம் CAA அண்டை நாடுகளிலிருந்து வரும் முஸ்லிம் அல்லாத அகதிகளுக்கு விரைவான குடியுரிமை வழங்குவதன் மூலம் CAA முஸ்லிம்களுக்கு எதிராக பாகுபாடு காட்டுகிறது என்று விமர்சகர்கள் வாதிடுகின்றனர். Anti-conversion laws. Several states have enacted laws regulating religious conversions, which are often used to target and harass minorities. மதமாற்ற எதிர்ப்புச் சட்டங்கள். பல மாநிலங்கள் மத மாற்றங்களை ஒழுங்குபடுத்தும் சட்டங்களை இயற்றியுள்ளன, அவை பெரும்பாலும் சிறுபான்மையினரை குறிவைத்து துன்புறுத்துவதற்கு பயன்படுத்தப்படுகின்றன. Psychological impact. உளவியல் தாக்கம். Sense of alienation. Constant stigmatization and marginalization can lead to feelings of alienation and exclusion among minority communities. அந்நியப்படுத்தலின் உணர்வு. தொடர்ச்சியான களங்கம் மற்றும் ஓரங்கட்டப்படுதல் சிறுபான்மை சமூகங்களிடையே அந்நியப்படுத்தல் மற்றும் விலக்கு உணர்வுகளுக்கு வழிவகுக்கும். Fear and insecurity. The threat of communal violence and hate crimes creates a climate of fear and insecurity. These challenges underscore the need for policies and initiatives that promote inclusivity, equity, and social cohesion. பயம் மற்றும் பாதுகாப்பின்மை. வகுப்புவாத வன்முறை மற்றும் வெறுப்பு குற்றங்களின் அச்சுறுத்தல் பயம் மற்றும் பாதுகாப்பின்மை சூழலை உருவாக்குகிறது. Addressing the socio-economic disparities and protecting the rights of religious minorities are crucial for building a harmonious and diverse society in India. இந்த சவால்கள் உள்ளடக்கம், சமத்துவம் மற்றும் சமூக ஒற்றுமையை ஊக்குவிக்கும் கொள்கைகள் மற்றும் முன்முயற்சிகளின் அவசியத்தை அடிக்கோடிட்டு காட்டுகின்றன. இந்தியாவில் இணக்கமான மற்றும் பன்முகத்தன்மை கொண்ட சமூகத்தை உருவாக்குவதற்கு சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை நிவர்த்தி செய்வதும் மத சிறுபான்மையினரின் உரிமைகளை பாதுகாப்பதும் மிக முக்கியமானவை. இந்தியாவில் மதச் சிறுபான்மையினர் முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், சமணர்கள் மற்றும் பார்சிகள் எதிர்கொள்ளும் கவலைகள் மற்றும் சவால்கள் பன்முகத்தன்மை கொண்டவை. இவை வெறும் அரசியல் ரீதியானவை மட்டுமல்லாமல் சமூக மற்றும் பொருளாதார பாதுகாப்போடு ஆழமாக பிணைக்கப்பட்டுள்ளன. அவர்களின் முக்கிய கவலைகளை பின்வருமாறு வகைப்படுத்தலாம். சமூக பொருளாதார பாதுகாப்பு. சோசியோ-எகனாமிக் கன்சர்ன்ஸ். பல சிறுபான்மை சமூகங்கள், குறிப்பாக முஸ்லிம் சமூகம், கல்வி மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கியிருப்பதாக சச்சார் கமிட்டி 2006 மற்றும் மிஸ்ரா கமிஷன் அறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன. கல்வி இடைநிற்றல். வறுமை மற்றும் சமூகச் சூழல் காரணமாக உயர்கல்வி வரை செல்லும் மாணவர்களின் விகிதம் குறைவாக உள்ளது. வேலைவாய்ப்பு. அரசு பணிகள் மற்றும் தனியார் துறையின் உயர்பதவிகளில் இவர்களின் பிரதிநிதித்துவம் மக்கள் தொகை விகிதத்திற்கு ஏற்ப இல்லை என்பது ஒரு பெரிய கவலையாகும். வங்கிச் சேவைகள். சிறுபான்மையினர் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் வங்கிக் கடன்கள் கிடைப்பதில் உள்ள சிரமங்கள் அவர்களின் தொழில் வளர்ச்சியை பாதிக்கின்றன. அடையாள நெருக்கடி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு. ஐடென்டிட்டி அண்ட் கல்ச்சர். சிறுபான்மையினர் தங்களின் மத அடையாளங்கள், தனிநபர் சட்டங்கள் பர்சனல் லாஸ் மற்றும் கலாச்சார பழக்கவழக்கங்கள் ஆகியவற்றை பாதுகாப்பதில் மிகுந்த அக்கறை கொண்டுள்ளனர். பொது சிவில் சட்டம். UCC. பொது சிவில் சட்டம் குறித்த விவாதங்கள் தங்களின் மத ரீதியான தனிநபர் சட்டங்கள் மற்றும் திருமண, வாரிசுரிமை முறைகள் பாதிக்கப்படுமோ என்ற கவலையை சிறுபான்மையினரிடையே ஏற்படுத்துகின்றன. உணவு மற்றும் உடை. உணவு பழக்கங்கள் மற்றும் மத ரீதியான உடைகள் தொடர்பான பொது உரையாடல்கள் தங்களின் தனிப்பட்ட சுதந்திரத்தை பாதிப்பதாக அவர்கள் உணர்கின்றனர். கெட்டோயிடேஷன் மற்றும் தனிமைப்படுத்தப்படுதல். கெட்டோஐசேஷன். பாதுகாப்பு மற்றும் சமூக ஆதரவு கருதி சிறுபான்மையினர் நகர்ப்புறங்களில் தங்களுக்குள்ளேயே ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் குழுக்களாக வசிக்கும் போக்கு நிலவுகிறது. பாகுபாடு. நகரங்களில் வீடு வாடகைக்கு எடுப்பதில் அல்லது வாங்குவதில் எதிர்கொள்ளும் பாகுபாடு அவர்களை பொதுச் சமூகத்திலிருந்து தனிமைப்படுத்துகிறது.
அடிப்படை வசதிகள். இத்தகைய கெட்டோ பகுதிகளில் சாலை, குடிநீர் மற்றும் சுகாதாரம் போன்ற அரசு வசதிகள் போதுமான அளவில் கிடைப்பதில்லை என்ற கவலை நிலவுகிறது. அரசியல் பிரதிநிதித்துவ குறைவு. பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன். மக்களாட்சியில் தங்களின் குரல் சரியான முறையில் கேட்கப்பட வேண்டும் என அவர்கள் விரும்புகின்றனர். நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம். மக்கள் தொகை விகிதத்திற்கு இணையான எண்ணிக்கையில் பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களில் சிறுபான்மையினரின் பிரதிநிதித்துவம் குறைந்து வருவது கொள்கை முடிவுகளில் அவர்களின் குரலை வலுவிழக்கச் செய்கிறது. அரசியல் ஓரங்கட்டப்படுதல். சில அரசியல் கட்சிகள் தங்களை வாக்கு வங்கிகளாக மட்டுமே பயன்படுத்துவதாகவோ அல்லது முற்றிலுமாக புறக்கணிப்பதாகவோ அவர்கள் கருதுகின்றனர். பாதுகாப்பின்மை மற்றும் வெறுப்பு பேச்சு. ஹேட் ஸ்பீச். சமீபகாலமாக அதிகரித்துள்ள சமூக ஊடக தாக்கங்கள் சிறுபான்மையினர் மத்தியில் பாதுகாப்பற்ற உணர்வை ஏற்படுத்தியுள்ளன. வெறுப்பு பிரச்சாரம். இணையதளங்களில் பரப்பப்படும் தவறான பிம்பங்கள் மற்றும் வெறுப்பு பேச்சுகள் சமூக நல்லிணக்கத்தை குலைத்து வன்முறைக்கு வழிவகுக்குமோ என்ற அச்சம் நிலவுகிறது. துரித நீதி. வகுப்புவாத மோதல்கள் அல்லது பாதிப்புகளின் போது சட்டரீதியான பாதுகாப்பு மற்றும் விரைவான நீதி கிடைப்பதில் உள்ள தாமதங்கள் கவலையை அதிகரிக்கின்றன. முடிவுரை. இந்தியாவின் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற தத்துவத்தை வலுப்படுத்த சிறுபான்மையினரின் இந்த கவலைகளை போக்கி அவர்களை தேச வளர்ச்சியில் முழுமையான பங்காளர்களாக மாறுவது அவசியமாகும். Write a critical narrative on the concerns of religious minorities in India. இந்தியாவில் மத சிறுபான்மையினரின் கவலைகள் குறித்து ஒரு விமர்சன கதையை எழுதுங்கள். Concerns of religious minorities in India, a critical narrative. The concerns of religious minorities in India are multifaceted and complex, reflecting a range of historical, social, and political factors. Despite the country's constitutional commitment to secularism and equality, religious minorities have faced various forms of marginalization, exclusion, and violence. இந்தியாவில் மத சிறுபான்மையினரின் கவலைகள் பன்முகத்தன்மை கொண்டவை மற்றும் சிக்கலானவை. அவை பல்வேறு வரலாற்று, சமூக மற்றும் அரசியல் காரணிகளை பிரதிபலிக்கின்றன. மதச்சார்பின்மை மற்றும் சமத்துவத்திற்கான நாட்டின் அரசியலமைப்பு அர்ப்பணிப்பு இருந்தபோதிலும் மத சிறுபான்மையினர் பல்வேறு வகையான ஓரங்கட்டுதல், விலக்கு மற்றும் வன்முறையை எதிர்கொண்டுள்ளனர். Historical context. வரலாற்று சூழல். India's history is marked by periods of communal violence and tension, which have contributed to an atmosphere of mistrust and hostility towards minority communities. The partition of India and Pakistan in 1947 led to large-scale migration and violence, resulting in significant loss of life and property. இந்தியாவின் வரலாறு வகுப்புவாத வன்முறை மற்றும் பதற்றத்தின் காலகட்டங்களால் குறிக்கப்படுகிறது. இது சிறுபான்மை சமூகங்கள் மீது அவநம்பிக்கை மற்றும் விரோத போக்கின் சூழலுக்கு பங்களித்தது. 1947 இந்தியா மற்றும் பாகிஸ்தான் பிரிவினை பெரிய அளவிலான இடம்பெயர்வு மற்றும் வன்முறைக்கு வழிவகுத்தது. இதன் விளைவாக குறிப்பிடத்தக்க உயிர் மற்றும் சொத்து இழப்பு ஏற்பட்டது. Current concerns. தற்போதைய கவலைகள். Communal violence. Episodes of communal violence, such as riots and pogroms, have targeted minority communities, resulting in loss of life, property, and livelihood. வகுப்பு வன்முறை. கலவரங்கள் மற்றும் இனப்படுகொலைகள் போன்ற வகுப்புவாத வன்முறையின் அத்தியாயங்கள் சிறுபான்மை சமூகங்களை குறிவைத்து உயிர், சொத்து மற்றும் வாழ்வாதாரத்தை இழக்கச் செய்துள்ளன. Hate speech and propaganda. Hate speech and propaganda have contributed to an atmosphere of intolerance and hostility towards minority communities. வெறுப்பு பேச்சு மற்றும் பிரச்சாரம். வெறுப்பு பேச்சு மற்றும் பிரச்சாரம் சிறுபான்மை சமூகங்கள் மீதான சகிப்புத்தன்மை மற்றும் விரோத போக்கின் சூழலுக்கு பங்களித்துள்ளன. Discrimination in education and employment. Minority communities often face discrimination in education and employment, limiting their opportunities for social mobility. கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் பாகுபாடு. சிறுபான்மை சமூகங்கள் பெரும்பாலும் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் பாகுபாட்டை எதிர்கொள்கின்றன, சமூக இயக்கத்திற்கான வாய்ப்புகளை கட்டுப்படுத்துகின்றன.
Lack of representation. Minority communities are often underrepresented in government and other institutions, limiting their ability to influence policy and decision making. பிரதிநிதித்துவம் இல்லாமை. சிறுபான்மை சமூகங்கள் பெரும்பாலும் அரசாங்கத்திலும் பிற நிறுவனங்களிலும் குறைவாகவே பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகின்றன, கொள்கை மற்றும் முடிவெடுப்பதில் செல்வாக்கு செலுத்தும் திறனை கட்டுப்படுத்துகின்றன. Impact on minority communities. சிறுபான்மை சமூகங்கள் மீதான தாக்கம். Fear and insecurity. Minority communities often live in fear of violence and persecution, affecting their sense of security and well-being. பயம் மற்றும் பாதுகாப்பின்மை. சிறுபான்மை சமூகங்கள் பெரும்பாலும் வன்முறை மற்றும் துன்புறுத்தலுக்கு பயந்து வாழ்கின்றன, இது அவர்களின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வை பாதிக்கிறது. Social and economic marginalization. Discrimination and violence have contributed to the social and economic marginalization of minority communities. சமூக மற்றும் பொருளாதார ஒதுக்கல், பாகுபாடு மற்றும் வன்முறை சிறுபான்மை சமூகங்களின் சமூக மற்றும் பொருளாதார ஒதுக்கலுக்கு பங்களித்துள்ளன. Loss of trust in institutions. Repeated instances of violence and discrimination have eroded trust in institutions, including law enforcement and the judiciary. நிறுவனங்கள் மீதான நம்பிக்கை இழப்பு. வன்முறை மற்றும் பாகுபாட்டின் தொடர்ச்சியான நிகழ்வுகள் சட்ட அமலாக்கம் மற்றும் நீதித்துறை உள்ளிட்ட நிறுவனங்களின் மீதான நம்பிக்கையை அரித்துவிட்டன. Way forward. Promoting interfaith dialogue. Encouraging dialogue and understanding between different religious communities can help build bridges and promote mutual respect. மதங்களுக்கிடையேயான உரையாடலை ஊக்குவித்தல். பல்வேறு மத சமூகங்களுக்கிடையேயான உரையாடல் மற்றும் புரிதலை ஊக்குவிப்பது பாலங்களை உருவாக்கவும் பரஸ்பர மரியாதையை ஊக்குவிக்கவும் உதவும். Strengthening laws and institutions. Strengthening laws and institutions to prevent and punish hate crimes and discrimination can help ensure accountability and justice. சட்டங்கள் மற்றும் நிறுவனங்களை வலுப்படுத்துதல். வெறுப்பு குற்றங்கள் மற்றும் பாகுபாட்டை தடுக்கவும் தண்டிக்கவும் சட்டங்கள் மற்றும் நிறுவனங்களை வலுப்படுத்துவது பொறுப்புக்கூறல் மற்றும் நீதியை உறுதிப்படுத்த உதவும். Promoting education and awareness. Promoting education and awareness about the importance of diversity, inclusion, and tolerance can help foster a more inclusive and equitable society. கல்வி மற்றும் விழிப்புணர்வை ஊக்குவித்தல். பன்முகத்தன்மை, உள்ளடக்கம் மற்றும் சகிப்புத்தன்மையின் முக்கியத்துவம் குறித்த கல்வி மற்றும் விழிப்புணர்வை ஊக்குவித்தல் மிகவும் உள்ளடக்கிய மற்றும் சமமான சமூகத்தை வளர்க்க உதவும். By taking these steps, India can work towards creating a more inclusive and equitable society for all its citizens, regardless of their religious affiliation. இந்த நடவடிக்கைகளை எடுப்பதன் மூலம் இந்தியா தனது அனைத்து குடிமக்களுக்கும் அவர்களின் மத சார்பை பொருட்படுத்தாமல் மிகவும் உள்ளடக்கிய மற்றும் சமமான சமூகத்தை உருவாக்குவதற்கு உழைக்க முடியும். மத சிறுபான்மை குழுக்களுக்கான அரசியலமைப்பு பாதுகாப்புகள் மற்றும் இந்தியாவில் அதிகரித்து வரும் மத அடிப்படைவாதத்தை விளக்குவது பற்றி விவாதிக்கவும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் சிறுபான்மையினருக்கு விரிவான பாதுகாப்புகளை வழங்கியிருந்தாலும் சமகால இந்தியாவில் அதிகரித்து வரும் மத அடிப்படைவாதம் ரிலிஜியஸ் ஃபண்டமெண்டலிசம் அந்த பாதுகாப்புகளுக்கு சவாலாக அமைந்து வருகிறது. இவை குறித்த விரிவான விவாதம் இதோ. மதச் சிறுபான்மையினருக்கான அரசியலமைப்பு பாதுகாப்புகள். இந்திய அரசியலமைப்பு மதச்சார்பின்மை செக்யுலரிசம் கொள்கையை அடிப்படையாக கொண்டது. சிறுபான்மையினரின் உரிமைகளை பாதுகாக்க பின்வரும் பிரிவுகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. பிரிவு 25 முதல் 28 வரை மத சுதந்திரம். எந்தவொரு நபரும் தனது விருப்பப்படி எந்த மதத்தையும் பின்பற்றவும் வழிபடவும் பரப்பவும் உரிமை உண்டு. பிரிவு 29 கலாச்சார பாதுகாப்பு. சிறுபான்மையினர் தங்களின் தனித்துவமான மொழி, எழுத்து மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாத்துக் கொள்ள உரிமை உண்டு. பிரிவு 30 கல்வி உரிமை. மத மற்றும் மொழி சிறுபான்மையினர் தங்களின் விருப்பப்படி கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்க உரிமை உண்டு. அரசு நிதி வழங்கும் போது சிறுபான்மை கல்வி நிறுவனம் என்ற அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது. பிரிவு 15-16 பாகுபாடற்ற நிலை. மதம், சாதி, இனம் ஆகியவற்றின் அடிப்படையில் அரசு குடிமக்களை பாகுபடுத்தக்கூடாது. பொது வேலைவாய்ப்புகளில் அனைவருக்கும் சம வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும்.
இந்தியாவில் அதிகரித்து வரும் மத அடிப்படைவாதம். மத அடிப்படைவாதம் என்பது தனது மதக் கொள்கைகளை தீவிரமாக பின்பற்றுவதுடன் மற்ற மதங்களை விட தனது மதம் உயர்ந்தது என்ற போக்கையும் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற மதத்தை பயன்படுத்துவதையும் குறிக்கிறது. அடிப்படைவாதம் அதிகரிக்க காரணங்கள். அடையாள அரசியல் ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ். தேர்தல்களில் வெற்றி பெற மத ரீதியான அணிதிரட்டல்களை அரசியல் கட்சிகள் பயன்படுத்துவது சமூகத்தில் பிளவை உருவாக்குகிறது. சமூக ஊடகங்களின் தாக்கம். தவறான தகவல்கள் மற்றும் வெறுப்பு பேச்சுகள் ஹேட் ஸ்பீச் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவுவது மதங்களுக்கு இடையே சந்தேகத்தையும் கசப்பையும் வளர்க்கிறது. வரலாற்று திரிபுகள். கடந்த கால வரலாற்று நிகழ்வுகளை தற்கால அரசியல் லாபங்களுக்காக தவறாக சித்தரிப்பது அடிப்படைவாதத்திற்கு உரமிடுகிறது. அடிப்படைவாதத்தினால் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் சவால்கள். மத அடிப்படைவாதத்தின் எழுச்சி அரசியலமைப்பு வழங்கியுள்ள பாதுகாப்புகளை பின்வரும் வழிகளில் பாதிக்கிறது. சமூக பாதுகாப்பு அச்சுறுத்தல். கும்பல் வன்முறைகள் மாப் லிஞ்சிங் மற்றும் வகுப்புவாத மோதல்கள் சிறுபான்மையினர் மத்தியில் அச்ச உணர்வை உருவாக்குகின்றன. சட்டரீதியான சவால்கள். மதமாற்ற தடை சட்டங்கள் மற்றும் சில தனிநபர் சட்டங்களில் பர்சனல் லாஸ் கொண்டுவரப்படும் மாற்றங்கள் தங்களின் மதச் சுதந்திரத்தை பறிப்பதாக சிறுபான்மையினர் கருதுகின்றனர். முற்போக்கு சிந்தனை மழுங்குதல். அடிப்படைவாதம் அதிகரிக்கும் போது கல்வி, அறிவியல் மற்றும் வளர்ச்சி சார்ந்த விவாதங்களை விட மத ரீதியான விவாதங்களே முன்னிலை பெறுகின்றன. முடிவுரை. அரசியலமைப்பு சட்டங்கள் ஒரு நாட்டின் உடல் என்றால் மதச்சார்பின்மை அதன் உயிர். அடிப்படைவாத சக்திகள் இந்த உயிருக்கு அச்சுறுத்தலாக மாறாமல் தடுப்பது ஒவ்வொரு குடிமகனின் கடமையாகும். Discuss the constitutional safeguards for religious minority groups and account for increasing religious fundamentalism in India. மத சிறுபான்மை குழுக்களுக்கான அரசியலமைப்பு பாதுகாப்புகள் மற்றும் இந்தியாவில் அதிகரித்து வரும் மத அடிப்படைவாதத்தை விளக்குவது பற்றி விவாதிக்கவும். Constitutional safeguards for religious minority groups. The Indian Constitution provides several safeguards for religious minority groups, ensuring their rights and freedoms are protected. இந்திய அரசியலமைப்பு மத சிறுபான்மை குழுக்களுக்கு பல பாதுகாப்புகளை வழங்குகிறது, அவர்களின் உரிமைகள் மற்றும் சுதந்திரங்கள் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்கிறது. Freedom of conscience and religion. Article 25 guarantees the freedom to profess, practice, and propagate one's religion, subject to public order, morality, and health. மனசாட்சி மற்றும் மத சுதந்திரம். பிரிவு 25 பொது ஒழுங்கு, ஒழுக்கம் மற்றும் சுகாதாரத்திற்கு உட்பட்டு ஒருவரின் மதத்தை வெளிப்படுத்த, பின்பற்ற மற்றும் பிரச்சாரம் செய்ய சுதந்திரத்தை உத்தரவாதம் செய்கிறது. Right to manage religious affairs. Article 26 allows religious denominations to manage their own affairs, establish institutions, and administer property. மத விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. பிரிவு 26 மத பிரிவுகள் தங்கள் சொந்த விவகாரங்களை நிர்வகிக்க, நிறுவனங்களை நிறுவ மற்றும் சொத்துக்களை நிர்வகிக்க அனுமதிக்கிறது. Freedom from compulsory taxes. Article 27 ensures that no person can be forced to pay taxes for promoting or maintaining a particular religion. கட்டாய வரிகளிலிருந்து விடுதலை. பிரிவு 27 ஒரு குறிப்பிட்ட மதத்தை ஊக்குவிப்பதற்காக அல்லது பராமரிப்பதற்காக எந்தவொரு நபரையும் வரி செலுத்த கட்டாயப்படுத்த முடியாது என்பதை உறுதி செய்கிறது. Freedom in educational institutions. Article 28 prohibits religious instruction in state-funded institutions, while allowing private institutions to provide religious education. கல்வி நிறுவனங்களில் சுதந்திரம். பிரிவு 28 அரசு நிதியளிக்கும் நிறுவனங்களில் மத போதனையை தடை செய்கிறது, அதே நேரத்தில் தனியார் நிறுவனங்கள் மத கல்வியை வழங்க அனுமதிக்கிறது. Protection of minority rights. Article 29 and 30 empower minorities to conserve their language, script, and culture, and establish educational institutions. சிறுபான்மை உரிமைகளை பாதுகாத்தல். பிரிவு 29 மற்றும் 30 சிறுபான்மையினர் தங்கள் மொழி, எழுத்து மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாக்கவும், கல்வி நிறுவனங்களை நிறுவவும் அதிகாரம் அளிக்கிறது. Increasing religious fundamentalism in India. இந்தியாவில் அதிகரித்து வரும் மத அடிப்படைவாதம். Politicization of religion.
The increasing use of religion in politics has contributed to communal tensions and fundamentalism. மதத்தை அரசியல்மயமாக்குதல், அரசியலில் மதத்தை பயன்படுத்துவது அதிகரித்து வருவது, வகுப்புவாத பதட்டங்கள் மற்றும் அடிப்படைவாதத்திற்கு பங்களித்துள்ளது. Anti-conversion laws restricting religious conversions have been enacted in several states, sparking debates about individual rights and social harmony. மதமாற்ற எதிர்ப்புச் சட்டங்கள். பல மாநிலங்களில் மத மாற்றங்களை கட்டுப்படுத்தும் சட்டங்கள் இயற்றப்பட்டுள்ளன, இது தனிநபர் உரிமைகள் மற்றும் சமூக நல்லிணக்கம் பற்றிய விவாதங்களை தூண்டியுள்ளது. Communal violence. Incidents of communal violence and hate speech have become more frequent, often targeting minority communities. வகுப்பு வன்முறை, வகுப்புவாத வன்முறை மற்றும் வெறுப்பு பேச்சு சம்பவங்கள் அடிக்கடி நிகழ்கின்றன, பெரும்பாலும் சிறுபான்மை சமூகங்களை குறிவைக்கின்றன. Cultural and social pressures. The growing influence of majoritarianism and cultural nationalism has led to increased pressure on minority communities to conform. கலாச்சார மற்றும் சமூக அழுத்தங்கள். பெரும்பான்மைவாதம் மற்றும் கலாச்சார தேசியவாதத்தின் வளர்ந்து வரும் செல்வாக்கு சிறுபான்மை சமூகங்கள் இணங்குவதற்கான அழுத்தத்தை அதிகரிக்க வழிவகுத்துள்ளது. Impact on minority communities. சிறுபான்மை சமூகங்கள் மீதான தாக்கம். Increased marginalization. Minority communities face increased marginalization, exclusion, and violence, threatening their social and economic well-being. அதிகரித்த ஓரங்கட்டல். சிறுபான்மை சமூகங்கள் அதிகரித்த ஓரங்கட்டல், விலக்கல் மற்றும் வன்முறையை எதிர்கொள்கின்றன, இது அவர்களின் சமூக மற்றும் பொருளாதார நல்வாழ்வை அச்சுறுத்துகிறது. Restrictions on freedom. Fundamentalist ideologies and laws restrict the freedom of minority communities to practice their religion, express themselves, and access education and employment opportunities. சுதந்திரத்தின் மீதான கட்டுப்பாடுகள். அடிப்படைவாத சித்தாந்தங்களும் சட்டங்களும் சிறுபான்மை சமூகங்கள் தங்கள் மதத்தை பின்பற்றுவதற்கும் தங்களை வெளிப்படுத்துவதற்கும் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளை அணுகுவதற்கும் உள்ள சுதந்திரத்தை கட்டுப்படுத்துகின்றன. Polarization and tensions. The growing divide between communities has led to increased polarization and tensions, undermining social cohesion and harmony. துருவமுனைப்பு மற்றும் பதட்டங்கள். சமூகங்களுக்கிடையே வளர்ந்து வரும் பிளவு அதிகரித்த துருவமுனைப்பு மற்றும் பதட்டங்களுக்கு வழிவகுத்துள்ளது, சமூக ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை குறைமதிப்பிற்கு உட்படுத்துகிறது. Addressing the challenges. சவால்களை எதிர்கொள்வது. Education and awareness. Education and awareness programs can help promote interfaith dialogue and understanding. கல்வி மற்றும் விழிப்புணர்வு. கல்வி மற்றும் விழிப்புணர்வு திட்டங்கள் மதங்களுக்கு இடையேயான உரையாடல் மற்றும் புரிதலை ஊக்குவிக்க உதவும். Policy reforms. Policy reforms, such as amendments to laws that may be discriminatory, can help promote equality and justice for all citizens. கொள்கை சீர்திருத்தங்கள். சட்டங்களில் பாரபட்சமாக இருக்கக்கூடிய திருத்தங்கள் போன்ற கொள்கை சீர்திருத்தங்கள் அனைத்து குடிமக்களுக்கும் சமத்துவத்தையும் நீதியையும் ஊக்குவிக்க உதவும். Community engagement. Community engagement and outreach programs can help build bridges between different communities and promote social cohesion. சமூக ஈடுபாடு. சமூக ஈடுபாடு மற்றும் சமூக நலத் திட்டங்கள் வெவ்வேறு சமூகங்களுக்கு இடையே பாலங்களை உருவாக்கவும் சமூக ஒற்றுமையை ஊக்குவிக்கவும் உதவும். இந்தியாவில் மத சிறுபான்மையினரிடையே அதிகரித்து வரும் அந்நியப்படுத்தல் உணர்வுக்கு காரணமான காரணிகளை பற்றி விவாதிக்கவும். இந்த உணர்வை அவர்கள் எவ்வாறு சமாளிக்க முடியும்? இந்தியாவில் மதச் சிறுபான்மையினரிடையே, குறிப்பாக நகர்ப்புறங்களில் வசிக்கும் இளைஞர்களிடையே தற்காலத்தில் அதிகரித்து வரும் அந்நியப்படுத்தல் ஏலியனேஷன் உணர்வு என்பது ஒரு தீவிரமான சமூக பிரச்சினையாக உருவெடுத்துள்ளது. இது அவர்கள் சமூகத்தின் பொது நீரோட்டத்திலிருந்து தங்களை துண்டித்துக் கொள்வதற்கும் நாட்டின் வளர்ச்சியில் பங்கெடுக்க தயங்குவதற்கும் வழிவகுக்கிறது. இந்த உணர்வுக்கான காரணங்கள் மற்றும் அதனைச் சமாளிக்கும் வழிமுறைகள் குறித்து கீழே விரிவாக காணலாம். அந்நியப்படுத்தல் உணர்வுக்கான காரணிகள். சமூக காரணிகள் சோஷியல் ஃபேக்டர்ஸ். கெட்டோயிசேஷன் பாதுகாப்பு கருதி சிறுபான்மையினர் குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும் குழுக்களாக வசிக்கும் போக்கு நிலவுகிறது. இது மற்ற சமூகத்தினருடனான தொடர்பை குறைத்து ஒருவித தனிமைப்படுத்தப்பட்ட உணர்வை உருவாக்குகிறது.
எதிர்மறை பிம்பங்கள் ஸ்டெரியோடைப்பிங் ஊடகங்கள் மற்றும் திரைப்படங்களில் சிறுபான்மையினர் குறித்த தவறான அல்லது ஒருதலைப்பட்சமான பிம்பங்கள் கட்டமைக்கப்படுவது அவர்களை சமூக ரீதியாக காயப்படுத்துகிறது. அரசியல் காரணிகள் பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் பிரதிநிதித்துவ குறைவு, சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்றத்தில் தங்களின் குரல் ஒலிக்கவில்லை என்ற எண்ணம் அவர்கள் அதிகார மையங்களிலிருந்து அந்நியப்பட்டிருப்பதாக உணரச் செய்கிறது. வெறுப்பு பேச்சுகள் ஹேட் ஸ்பீச் பொதுவெளியில் பரப்பப்படும் வெறுப்பு பேச்சுகள் மற்றும் மத அடிப்படைவாதத்தின் எழுச்சி அவர்களை தற்காப்பு மனநிலைக்கு டிஃபென்சிவ் மைண்ட்செட் தள்ளுகிறது. பொருளாதார காரணிகள் எகனாமிக் ஃபேக்டர்ஸ் பாகுபாடான அணுகுமுறை கல்வி மற்றும் தனியார் துறை வேலைவாய்ப்புகளில் தங்களின் அடையாளம் காரணமாக புறக்கணிக்கப்படுவதாக அவர்கள் உணரும்போது அது தீவிரமான விரக்தியை ஏற்படுத்துகிறது. இடுபொருள் வசதி குறைவு சிறுபான்மையினர் வசிக்கும் பகுதிகளில் தரம் குறைந்த உள்கட்டமைப்பு மற்றும் கல்வி வசதிகள் இருப்பதும் இதற்கு ஒரு காரணமாகும். இந்த உணர்வைச் சமாளிக்கும் வழிமுறைகள் அந்நியப்படுத்தல் உணர்வை சிறுபான்மையினர் மற்றும் சமூகம் இணைந்து கீழ்க்கண்ட முறைகளில் சமாளிக்கலாம். சமூக பிணைப்பை வலுப்படுத்துதல், மதங்களுக்கிடையேயான உரையாடல் இன்டர்-ஃபேத் டயலாக், வெவ்வேறு மதத்தைச் சேர்ந்தவர்கள் தங்களுக்குள் இருக்கும் சந்தேகங்களை போக்கிக் கொள்ள தொடர்ச்சியான கலந்துரையாடல்களை நடத்த வேண்டும். குடியிருப்பு மாற்றம் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பால் முன்னேறிய சிறுபான்மையினர் பொதுவான குடியிருப்பு பகுதிகளில் வசிக்க முன்வருவதன் மூலம் சமூக பிரிவினையை தவிர்க்கலாம். கல்வி மற்றும் பொருளாதார முன்னேற்றம் திறன் மேம்பாடு நவீன தொழில்நுட்ப கல்வியை கற்றுக்கொள்வதன் மூலம் தனியார் துறையில் தங்களின் திறமையால் இடம்பிடிக்க முடியும். இது பொருளாதார தன்னம்பிக்கையை வழங்கும். போட்டித் தேர்வுகள் அரசு பணிகளில் சேர தீவிரமாக பயிற்சி பெறுவதன் மூலம் அதிகார அமைப்பில் தங்களின் பங்களிப்பை உறுதி செய்யலாம். அரசியலமைப்பு உரிமைகளை பயன்படுத்துதல் சட்ட விழிப்புணர்வு அரசியலமைப்பு வழங்கியுள்ள பிரிவு 29 மற்றும் 30 போன்ற உரிமைகளை பற்றி விழிப்புணர்வு பெற்று தங்களுக்கு எதிரான பாகுபாடுகளை சட்ட ரீதியாகச் சந்திக்க வேண்டும். அரசியல் பங்கேற்பு வெறும் வாக்காளர்களாக மட்டும் இல்லாமல் சமூக பிரச்சினைகளுக்காக குரல் கொடுக்கும் பொறுப்புள்ள குடிமக்களாக தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும். முடிவுரை அந்நியப்படுத்தல் என்பது ஒரு ஜனநாயகத்திற்கு ஆரோக்கியமானது அல்ல. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி இன்க்ளூசிவ் growth என்பது சிறுபான்மையினரை வெறும் பயனாளிகளாக பார்க்காமல் அவர்களை தேச கட்டுமானத்தின் சமமான பங்காளிகளாக பார்ப்பதிலேயே அடங்கியுள்ளது. Discuss the factors responsible for the growing feeling of alienation among the religious minorities in India. How can they be made to overcome this feeling? இந்தியாவில் மத சிறுபான்மையினரிடையே அதிகரித்து வரும் அந்நியப்படுத்தல் உணர்வுக்கு காரணமான காரணிகளை பற்றி விவாதிக்கவும். இந்த உணர்வை அவர்கள் எவ்வாறு சமாளிக்க முடியும்? Growing feeling of alienation among religious minorities in India. The feeling of alienation among religious minorities in India can be attributed to several factors. இந்தியாவில் மத சிறுபான்மையினரிடையே அந்நியப்படுத்தல் உணர்வுக்கு பல காரணிகள் காரணமாக இருக்கலாம். Discrimination and marginalization. Religious minorities often face discrimination and marginalization in various aspects of life, including education, employment, and access to public services. பாகுபாடு மற்றும் ஓரங்கட்டல் மத சிறுபான்மையினர் பெரும்பாலும் கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் பொது சேவைகளுக்கான அணுகல் உள்ளிட்ட வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களில் பாகுபாடு மற்றும் ஓரங்கட்டலை எதிர்கொள்கின்றனர். Communal violence and tensions. Communal violence and tensions can create a sense of fear and insecurity among religious minorities, leading to feelings of alienation. வகுப்பு வன்முறை மற்றும் பதட்டங்கள் வகுப்புவாத வன்முறை மற்றும் பதட்டங்கள் மத சிறுபான்மையினரிடையே பயம் மற்றும் பாதுகாப்பின்மை உணர்வை உருவாக்கி அந்நியப்படுத்தல் உணர்வுகளுக்கு வழிவகுக்கும். Politicization of religion. The politicization of religion can contribute to the marginalization of religious minorities, making them feel like they do not belong to the mainstream. மதத்தை அரசியல்மயமாக்குதல் மத சிறுபான்மையினரை ஓரங்கட்டுவதற்கு பங்களிக்கும், அவர்கள் முக்கிய நீரோட்டத்தில் இல்லை என்ற உணர்வை ஏற்படுத்தும்.
Lack of representation. Religious minorities often lack representation in government and other institutions, which can exacerbate feelings of alienation. பிரதிநிதித்துவம் இல்லாமை. மத சிறுபான்மையினருக்கு பெரும்பாலும் அரசு மற்றும் பிற நிறுவனங்களில் பிரதிநிதித்துவம் இல்லை. இது அந்நியப்படுத்தல் உணர்வுகளை அதிகரிக்கக்கூடும். Overcoming the feeling of alienation. அந்நியப்படுத்தல் உணர்வை முறியடித்தல். Inclusive governance. Ensuring inclusive governance and representation of religious minorities in government and other institutions can help them feel more connected to the mainstream. உள்ளடக்கிய நிர்வாகம். அரசு மற்றும் பிற நிறுவனங்களில் மத சிறுபான்மையினரின் உள்ளடக்கிய நிர்வாகம் மற்றும் பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்வது அவர்கள் முக்கிய நீரோட்டத்துடன் அதிகம் இணைந்திருப்பதை உணர உதவும். Protection of rights. Protecting the rights of religious minorities, including their right to practice their faith freely, is essential for building trust and reducing feelings of alienation. உரிமைகளை பாதுகாத்தல். மத சிறுபான்மையினரின் உரிமைகளை பாதுகாப்பது அவர்களின் நம்பிக்கையை சுதந்திரமாக பின்பற்றும் உரிமை உட்பட நம்பிக்கையை வளர்ப்பதற்கும் அந்நியப்படுத்தல் உணர்வுகளை குறைப்பதற்கும் அவசியம். Promoting interfaith dialogue. Promoting interfaith dialogue and understanding can help build bridges between different communities and reduce tensions. மதங்களுக்கு இடையேயான உரையாடலை ஊக்குவித்தல். மதங்களுக்கு இடையேயான உரையாடல் மற்றும் புரிதலை ஊக்குவிப்பது வெவ்வேறு சமூகங்களுக்கிடையில் பாலங்களை உருவாக்கவும் பதட்டங்களை குறைக்கவும் உதவும். Addressing discrimination. Addressing discrimination and marginalization faced by religious minorities is crucial for overcoming feelings of alienation. பாகுபாட்டை நிவர்த்தி செய்தல். மத சிறுபான்மையினர் எதிர்கொள்ளும் பாகுபாடு மற்றும் ஓரங்கட்டலை நிவர்த்தி செய்தல் அந்நியப்படுத்தல் உணர்வுகளை முறியடிப்பதற்கு மிக முக்கியமானது. Conclusion. The feeling of alienation among religious minorities in India is a complex issue that requires a multifaceted approach to address. By promoting inclusive governance, protecting rights, promoting interfaith dialogue, and addressing discrimination, India can work towards reducing feelings of alienation and promoting social cohesion. இந்தியாவில் மத சிறுபான்மையினரிடையே அந்நியப்படுத்தல் உணர்வு என்பது ஒரு சிக்கலான பிரச்சினையாகும். இதற்கு பன்முக அணுகுமுறை தேவைப்படுகிறது. உள்ளடக்கிய நிர்வாகத்தை ஊக்குவிப்பதன் மூலமும் உரிமைகளை பாதுகாப்பதன் மூலமும் மதங்களுக்கு இடையேயான உரையாடலை ஊக்குவிப்பதன் மூலமும் பாகுபாட்டை நிவர்த்தி செய்வதன் மூலமும் அந்நியப்படுத்தல் உணர்வுகளை குறைப்பதற்கும் சமூக ஒற்றுமையை ஊக்குவிப்பதற்கும் இந்தியா பணியாற்ற முடியும். For join our free courses. எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும்.